ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் செக்ஷன். இங்கிலீஷ் செக்ஷன் நீங்கள் 10 வருஷமாக படிச்சிருந்தா கூட ஒரு சில கேட்டகரி இல்லைன்னா ஒரு சில விஷயம் தெரியல, நீங்கள் பிகினர் தான். நீங்கள் 3 மாதத்தில் நீங்கள் படிச்சிருந்தா கூட நீங்கள் ஒரு சில விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் டாப்பர் தான். ஸோ அது என்னென்ன டாபிக் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு 10 நாள் இருக்குது பிஓ மெயின்ஸுக்கு, 14 நாள் இருக்குது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இன்னையோட சேர்த்து. ஸோ இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணால் இந்த எக்ஸாமில் 40க்கு 20க்கு மேலே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் 30 மார்க் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் டாப்பராக இருந்தால் 30 மார்க் எடுப்பீங்க. பட் இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எப்படி பண்ணலாம், எப்படி ப்ரிப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ. அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வெட்னஸ்டேக்குள்ளே வரும்னு நான் சொன்னேன். இன்றைக்கி மகாராஷ்டிராவில் எலெக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்தாலும் வரலாம், அப்படி இல்லைனா நாளைக்கு வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஐபிபிஎஸ்சில் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் இது மாதிரி ரொம்ப கம்மியான டைமில் 10 நாளுக்கும் கீழே வரையும் போவாங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிசல்ட் வருது. எஃப்சிஐக்கு இது மாதிரி முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு டைம் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கு ஆல் டிக்கெட் கொடுத்துக்கு அது மாதிரி ரொம்ப 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஒரு சில நேரங்களில் ஐபிபிஎஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது உங்களுக்கான மென்டல் ப்ரெஷர் அதிகப்படுத்தும். எனக்கு புரியுது. நீங்கள் ரிசல்ட் வரையும் வெயிட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். இன்றைக்கி வந்தாலும் வரும், வெயிட் பண்ணுங்கள். பட் ஆனால் வெப்சைட்டில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. ரிசல்ட் வந்தால் நான் குரூப்பில் போகிறேன். ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் இந்த பேட்டர்னில் தான் கேட்பாங்க. இது லாஸ்ட் இயரில் கேட்ட பேட்டர்ன். இது எப்படி இருக்கும்? சரிங்க சார், இப்போ நான் இதுவும் பார்க்க போகிறேன். எல்பிஓ எக்ஸாம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆர்சி எப்படி இருக்குன்னா, இதை பாருங்கள், ஃபில்லர்ஸ் இருக்கும். ஆர்சிக்குள்ளே ஃபில்லர்ஸ் இருக்கும். ஆர்சிக்குள்ளே இன்டர்ஃபேஸ்டு பேஸ்டு கொஸ்டின் இருக்கும். ஆர்சிக்குள்ளே இன்டெரக்ட் டைட்டில் கேட்பான். அப்புறம் ஆர்த்தர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கேட்பான். அது என்ன சார் இன்டர்ஃபேஸ் பேஸ்டுனா, அது படித்து புரிஞ்சு நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரெக்டாக அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை விட்டுட்டு அவங்க ஒரு இதுக்கு மீனிங்ஃபுல் வேர்டு அங்கே, அதாவது இங்கே டுக்கு அப்படிங்கிறதுக்குதா, இதுக்கு மீனிங்ஃபுல் வேர்டு இங்கே கொடுத்துட்டு இந்த நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேர்டை பிடிச்சிப்போம். இப்போ அனலைசிஸ் அப்படின்னா என்கொயரி அந்த மாதிரி இருக்கா, என்கொயரி இல்லைனா அனாலிசிஸ் இப்படி இருக்குது, கொஞ்சம் மீனிங்ஃபுல் வேர்டு. இந்த என்கொயரியை பார்த்துட்டு இந்த அனாலிசிஸை விட்டுருவோம். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், இந்த என்கொயரி எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் அங்கே அனாலிசிஸ்ன்னு இருக்கும். அந்த மாதிரி டைரக்ட் மீனிங் இல்லாமல் இன்டைரக்ட் வேர்டு இன்டர்ஃபேஸ் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டுக்கான மீனிங். டைட்டில் பேராகிராஃபோட ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் லாஸ்ட்டு 2 பேராகிராஃப் படிச்சிங்களானாவே அதுக்கான சூட்டபிள் டைட்டில் என்ன இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து இந்த சாதா எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய எக்ஸாமில் மட்டும்தான் கேட்பாங்க, ஆட் லெவலில். இந்த எக்ஸாமில் டைரெக்டாக 3 சினானிம்ஸ் இருக்கும், 4 கொஸ்டின் இருக்கும், இல்லைனா 2 சினானிம்ஸ் 4 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக ஒரு பிஓ ப்ரிலிம்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்களோ அப்படியே எல்பிஓ அப்ரோச் பண்ணிட்டு போயிடலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய ஆர்சி உங்களுக்கு படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு ஆர்சிக்கு 1 மார்க் இருக்கும், ஒரு ஆர்சிக்கு 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். 2 மார்க் கொஸ்டினெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்குன்னு கஷ்டமாக இருக்காது, அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். இந்த 5 கொஸ்டினில் 3 கொஸ்டின், அந்த 3 கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணாலே 6 மார்க் வந்துடும். இந்த 6 கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கும். அதில் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஸோ இங்கே 11 மார்க் நம்மளுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஃபுல்லாக அப்ரோச்சபிளாக இருக்கும் எல்பிஓவில். ஏன்னா அது டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும், இது இன்டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். அண்ட் ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கேட்பாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். அப்புறம் விச் அமாங் த ட்ரூ, விச் அமாங் ஃபாலோயிங் ஃபால்ஸ், அந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க இந்த எக்ஸாமில். இதில் கேட்பாங்க, இதில் கொஞ்சம் ஆடாக கேட்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, நெக்ஸ்ட் டாபிக் வேர்டு ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, இந்த மாதிரி டாபிக். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், வேர்டு ஸ்வாப்பு அண்டு மேட்ச் த காலம். இதெல்லாம் 5 வேர்டு வச்சு கேட்பாங்க. இங்கே 3 வேர்டு வச்சு கேட்பாங்க, 4 வேர்டு வச்சு கேட்பாங்க. இங்கே அங்கே 5 வேர்டுக்கு மேலே வரும். ஒரே ஸ்கோரிங் பார்ட்டுன்னா இந்த மேட்ச் த காலமும் வேர்டு ஸ்வாப் மட்டும்தான் இங்கிலீஷில். அதை விட்டால் நமக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், பேரா ஜம்பிள் இல்லாமல் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்தால் இங்கே ஸ்கோரிங் பாட்டு. இந்த எல்பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேரா ஜம்பிளே நமக்கு ஸ்கோரிங் பாட்டாக தான் இருக்கும். இது அப்ரோச்சபிள் தான். இந்தியன் பேங்க்லாம் செம்ம சப்பையை கட்டுந்தாங்க, நிறைய பேரால் கிராக் பண்ண முடிஞ்சு. யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ, நான் ஆல்ரெடி பேரா ஜம்பிளுக்கு ஒரு 2-3 வீடியோ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வேர்டு ஸ்வாப்புக்கு கொடுத்துருக்கேன், மேட்ச் த காலமுக்கும் கொடுத்துருக்கேன், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து 100% அக்யூரேசியாக இருக்கக்கூடிய டாபிக். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக இதில் ஸ்ட்ராங் ஆகுன்றதுக்காக நான் அதுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன். இன்னும் சில செட்டெல்லாம் கொடுக்குறேன். அண்டு
சிஏ போகிறதுனால தான் இதை நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செட்டு அது இதில். இதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸும் கிளாஸ் டெஸ்ட்டும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் இதை ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணுங்கள். இதை எந்த டெஸ்ட் எழுத்துனா பண்ணால் இந்த வேர்டு ஸ்வாப்பு, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், மேட்ச் த காலம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி பழகுங்க. அப்புறம் இந்த மீடியம் லெவல் எக்ஸாம்னா பேரா ஜம்பிளும் அட்டன் பண்ணி பழகுங்க. அப்படி பேரா ஜம்பிள் உங்களால் கிராக் பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை மட்டும் அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு 2 மார்க் கேரண்டியாக கிடச்சிரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எக்ஸாம் ஹாலில் ஃபில்லர்ஸும் கிளாஸ் டெஸ்ட்டும் அப்ரோச் பண்ணோம். பட் நீங்கள் ப்ரிப்ரேஷனில் என்ன பண்ணணும்னா ஆர்சியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரிப்ரேஷனில் எக்ஸாம் ஹாலில் அப்ரோச் பண்ணுறது கிளாஸ் டெஸ்ட்டும் ஃபில்லர்ஸும் அட்டன் பண்ணுற ஆடு. ஆனால் நீங்கள் படிக்க வேண்டியது காம்ப்ரிஹென்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணலாம். இப்போ நான் சொன்னல இந்த டைரக்ட் கொஸ்டின் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். தென் ஃபில்லர்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. அட்டெம்ப்ட் ஆர்டர் மாறும், பட் ப்ரிப்ரேஷன் ஆர்டர் இப்படி பண்ணணும். லாஸ்ட்டாக நீங்கள் பிகினர், உங்களுக்கு கிராமர் நாலேஜ் கிடையாதுன்றதுனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். இதுலேயும் 5 கொஸ்டினுமே கஷ்டமாக இருக்காது. பேசிக் கிராமர் நீங்கள் ஜஸ்ட் இந்த மார்க்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் டைம் இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் பிகினர் இருக்கிற பட்சத்தில் ஆர்சியில் உங்களுக்கு கடைசி அட்டன் பண்ணும்போது டைம் கன்சியூம் ஆகிடும். நீங்கள் டாப்பராக இருக்கிற பட்சத்தில் சீக்கிரமாக முடிச்சிடுவீங்க. சீக்கிரமாக வேகமாக படிக்கிறதுனால உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணால் டைம் இருக்கும். நீங்கள் பிகினர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாமில் டைம் எரர் ஸ்பாட்டிங் வரை இருக்குமான்னு தெரில. இது லாஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் வரலன்னா, கிராமர் வரலன்னா, எரர் ஸ்பாட்டிங்கை விட இந்த பேரா கம்ப்ளீஷன் கொஞ்சம் இந்த சென்டென்ஸ் கரெக்ஷன், பேரா கரெக்ஷன் இல்லைனா பேரா கம்ப்ளீஷன்னா ஃபில்லர் மாதிரியே 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர் பிளேயிங், ஹேவ் பிளேயிங், ஆஸ் பிளேயிங், வாஸ் பிளேயிங் அந்த மாதிரி இருக்கும். அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முக்கியமான டாபிக். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கை காட்டிலும் இது முக்கியமான டாபிக். இதுதான் அட்டெம்ப்ட் ஆர்டர். இதுவே நீங்கள் எல்பிஓ எக்ஸாம்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ண கூட டைம் இருக்கும். அது நீங்கள் முக்கியமான கொஸ்டின் எது உங்களுக்கு தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினில் ரொம்ப நேரம் உட்கார வேண்டாம். எல்பிஓ எக்ஸாமில் கொஞ்சம் டைம் சேர்ந்துருக்கும். அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். திரும்ப அதே வந்திருக்கு. இது 2022 பேட்டர்ன் ஆஸ்பிரண்ட்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா அதே 2 ஆர்சி. அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 5-6 ரேஷியோவில் கேட்டிருந்தாங்க. அதாவது 6-5 ரேஷியோவில் கேட்டிருந்தாங்க. இதில் இங்கே 2 மார்க் இருந்திருக்கும், இங்கே 1 மார்க் இருந்திருக்கும். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா 4-7ன்னு கேட்டிருக்காங்களா, இங்கே 2 மார்க் இருந்திருக்கும், இங்கே 1 மார்க் இருந்திருக்கும். ஸோ இங்கே 8 ஒரு 7 எவ்வளோ மார்க்கு? 40 மார்க்கில் 15 மார்க் இங்கே வந்துருச்சு. இது எப்படி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கோவிட் பேஸ் பண்ணி இருந்திருக்கு, இது எக்கனாமி பேஸ் பண்ணி இருந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், கஷ்டமாக இருக்கும். 2 மார்க்னாலே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எக்கனாமி, பிஸ்னஸ்ஸு, பேங்கிங் அந்த மாதிரி கேட்டுருவாங்க 2 மார்க்கில். இந்த 4 கொஸ்டினில் 2 கொஸ்டின் தான் அப்ரோச்சபிளாக இருக்கும். ஸோ அதுவும் அக்யூரேசியாக சில பேரால் மட்டும்தான் போட முடியும். அந்த கொஸ்டின் பிக் பண்ணி 2 கொஸ்டின் போடுங்க. தென் 4 கொஸ்டின் போட முடிஞ்சால் பெட்டர். எல்லாராலும் 4 கொஸ்டின் போட முடியாது. சில பேரால் 4 கொஸ்டின் போட முடியும். பட் தெரியாத கொஸ்டினுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் 2 கொஸ்டின் எது டக்குன்னு படுதோ அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த 2 மார்க் கொஸ்டின். பட் இந்த 1 மார்க் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, 1 மார்க் கொஸ்டின் இந்த கோவிட் பேஸ் பண்ணியிருக்கல, இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். ஒரு கிளர்க்கு மெயின்ஸ் லெவலில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த 1 மார்க் ஆர்சி இருக்கும். இந்த 2 மார்க் ஆர்சி கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஸ்டின் சூஸ் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்களா, 2022 நான் சொன்ன டாபிக் வந்திருக்கு. வேர்டு ஸ்வாப்பு, மேட்ச் த காலமே ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள் தலையாக அடிச்சுக்கல. இங்கே மேட்ச் த காலம் வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும். இதை அட்டன் பண்ணிவிட்டு வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டு ஃபில்லரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பிஓ மெயின்ஸு. அதனால் 2ம் சேர்ந்து கொடுத்துருக்கறதுனால இதுவும் அப்ரோச்சபிள் தான். ஃபில்லர்ஸும் நமக்கு அப்ரோச்சபிள், வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டும் வேர்டு ஸ்வாப் தான் வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டு. இதுவும் அப்ரோச்சபிள்ன்றதுனால இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சா கூட இன்னொன்று கண்டுபிடிச்ச மாதிரி ஆப்ஷன் வச்சு போக பழகிக்கோங்க. தென் செகண்ட் இது அட்டன் பண்ணுங்க. தேர்டு, சூஸ் த பெஸ்ட்டு மீனிங் சென்டென்ஸ். இது சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. புதுசாக எக்ஸாம் ஹாலில் பார்த்தா ட்ரை பண்ணாதீங்க, லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். மிஸ்சலேனியஸ் கொஸ்டின்னா அதாவது இன்டர்ஃபேஸ் கொஸ்டின் இருக்கும். சும்மா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்பாங்க.
அதாவது நம்ம இந்த மாதிரி கன்வென்ஷனல் டாபிக் இல்லாமல் ஓனாக கேட்டிருப்பாங்க, அதுதான் மிஸ்செலேனியஸு. இல்லைன்னா 1 மார்க்கு 2 மார்க் அந்த மாதிரி எரர்ஸ் பண்ணியில் ஒரே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி விச் அமங் த ஃபாலோயிங் ட்ரூ இந்த மாதிரி பிரித்து ஒரு மார்க்கை கேட்டிருப்பாங்க. இப்போ எல்பிஓவில் இந்தியன் மேலே கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பிரித்து கேட்குறது தான் மிஸ்செலேனியஸ். இதில் 3 கொஸ்டின் ஆச்சு, அப்ரோச்சபிளாக இருக்கும். நீங்கள் 2 கொஸ்டின் அட்டம் பண்ணுங்கள், 3 கொஸ்டின் அட்டம் பண்ணுங்கள், தெரிஞ்சதை மட்டும் அட்டம் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மேட்ச் த காலம், அப்புறம் ஃபில்லர்ஸ் இந்த 9 கொஸ்டின் அட்டம் பண்ணிவிட்டு ஆர்சியில் இந்த 7ல் ஒரு 5 கொஸ்டின் 9ம், அதாவது இந்த 9ல் 7, இங்கே ஒரு 5, இந்த 7ல் ஒரு 5, இங்கே ஒரு 2. ஸோ 7 14, இந்த 2க்குமே 2 மார்க்குன்றதுனால 16 மார்க்கு. தென் கிளாஸ் டெஸ்ட். சாரி ஆஸ்பிரண்ட்ஸ், ஆர்சிக்கு முன்னாடியே கிளாஸ் டெஸ்ட்டு 7 கொடுத்துருக்காங்க. இது வந்து எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் சைனா அப்ரோச்சபிள். இது வந்து எக்கனாமி பேஸ் பண்ண கிடையாது, 1 மார்க் கொஸ்டின் தான் அப்ரோச்சபிள். இந்த மிஸ்செலேனியஸில் ஏன் மிஸ்செலேனியஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே 4 கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா, 5 1 மார்க் கேட்கணும், இதில் ஒரு 1 மார்க் வந்திருக்கும், மீதி 4 வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் த காலம், 2வது வேர்டு அரேஞ்ச்மெண்ட், கிளாஸ் டெஸ்ட்டு. இதுலேயே 9 16 கொஸ்டின், 16 கொஸ்டினில் நீங்கள் 12 கொஸ்டின் போடுங்க. இங்கே 4, இங்கே 5, இங்கே 4 மார்க், இங்கே 5 மார்க், 9 மார்க்கு. ஸோ 21 மார்க்கு அப்ரோச்சபிள். இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணால். சப்போஸ் நீங்கள் மாற்றி அட்டன் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆயிரும். எடுத்த உடனே இந்த எக்கனாமிக் பேஸில் உட்காந்தீங்கன்னா நீங்கள் நாமத்தை போட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியது தான். எடுத்த உடனே எந்த ஆர்சி ஈஸியாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணக்கூடாது. கஷ்டமான ஆர்சியும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணக்கூடாது, ஆர்சியை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த அட்டெம்ப்ட் தான். திரும்ப சொல்கிறேன், மேட்ச் த காலம், வேர்ட் ஸ்வாப்பு அண்டு ஃபில்லர்ஸு, கிளாஸ் டெஸ்ட்டு, தென் கிளாஸ் டெஸ்ட்டு. அதாவது ஃபில்லர்ஸுக்கு பதிலாக போன வருஷம், அதாவது இந்த வருஷம் ஃபில்லர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ட்ரிபிள் ஃபில்லர்ஸு. இந்த வருஷம் கிளாஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2த்துக்கும் சேம் அப்ரோச் தான். ஒன்று படித்த மாதிரி. அந்த இடத்துல எந்த வேர்டு சூட் ஆகுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு வேலை. கிளாஸ் டெஸ்ட்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. 2 மார்க்கில் வந்தால் ஒரு மாதிரி இருக்கும், 1 மார்க்கில் வந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அது அப்ரோச் வீடியோவில் நான் சொல்கிறேன். எஸ்டிஐபிஓக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நான் கொடுப்பேன். இது இந்த ட்ரிபிள் ஃபில்லர்ஸ் எல்லாம் இதை பாருங்கள். அப்போ இந்த டாபிக் ஃபஸ்ட்டு, செகண்ட் கிளாஸ் டெஸ்ட்டு ஃபில்லர்ஸ், தேர்டு தான் நம்ம ஆர்சியில் ஃபஸ்ட்டு ஈஸியான ஆர்சி. அதுலேயும் டைரக்ட் கொஸ்டின் சினானிம்ஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். தென் நீங்கள் கிராமர் மிஸ்செலேனியஸ் அட்டன் பண்ணுங்கள். இப்படி அட்டன் பண்ணால் உங்களுக்கு இந்த 21 மார்க் கிடைக்கும். நீங்கள் எடுத்தோடனே இந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்கிற கொஸ்டின் அட்டன் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ 5 மார்க் 10 மார்க் கிடைக்கும். ஏன்னா இங்கேயே டைம் கன்சியூம் ஆகிரும். உங்களுக்கு இருக்கிற 40 நிமிஷத்தில் உங்களுக்கு இங்கே 15 நிமிஷம் மேலே போய்டும், ஏன்னா ஆன்சரே தெரியாது. ஸோ இந்த அப்ரோச் இல்லாமல் தான் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் மார்க் விட்டுட்டு வராங்க. இந்த அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஸ்பிரண்ட்ஸ், இங்கிலீஷுக்கான ஸ்ட்ராட்டஜி இது தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி சிஏக்கெல்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போயிட்டுருக்கேன். அந்த கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ கொடுத்துருந்தேன். அதுக்கான ஓவர்வியூ எகைன் நிறையா வீடியோவில் இது ஏன் கொண்டு வரேன்னா, நீங்கள் இதை பார்க்க உங்களுக்கு அது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த பேங்கிங் ஸ்கீமும் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். மற்ற கொஸ்டின் ஒன்லைனர் மீன்ஸ் ஒன்லைனர் கிடையாது, கேப்சூலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் படிச்சுக்கணும். இதை படித்தா நம்ம சிஏக்கு கான்ஃபிடண்ட்டாக போகலாம். இருக்கிற கம்மி டைமில் இதை தான் பண்ண முடியும். இதை நீங்கள் திரும்ப பார்த்துட்ருக்கணும். பேங்கிங் ஸ்கீம்ஸுக்கும் அண்டு நேஷ்னல் அஃபேர்ஸுக்கும் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸுக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேட் நியூஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தாங்க. ஸோ இதை பார்த்துட்டே இருங்க. அப்பப்போ நான் எல்லா வீடியோவிலும் இது கொடுப்பேன். நீங்கள் பார்க்க பாருங்கள். இந்த ஹைலைட் பண்ணியிருக்க வீடெல்லாம் முக்கியமான வீடு. அதில் ஸ்கீம்ஸும் பேங்கிங் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் டெப்த்தாக படிக்கணும். ரிமைனிங் டாபிக்கெல்லாம் கேப்சூலில் படிச்சுக்கணும். இதுதான் சிஏ ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.